பொதுவாக சுலூக்கியாவின் ஓவியர்கள் வண்ண வண்ண பூக்களை பூமிக்கு அள்ளி தெளித்த போது அதற்கு மனம் கொடுக்கும் எண்ணம் எந்த பொறுப்பாளருக்கும் இல்லை. காரணம், நம் வாடியாவில் மொத்தம் 18 பூமிகளுக்கு மட்டுமே வெறும் 18 பூமிகள் அல்ல மலர்கள் கொடுக்க அனுமதி. நாம் ஒரு வண்ணானை பிதாவாக பெறப்போகிறோம் என்று தெரிந்தோ தெரியாமலோ நம் பூமிக்கு மலர்களை காண வாய்ப்பு கிடைத்த போதே ஓவிய பொறுப்பாளர்கள் வரைந்து தீட்டிவிட்டார்கள். ஆனால் மனமில்லை. அப்போதுதான் நாங்கள் 8 பேர்கள் மிகவும் நெருக்கமாக இருந்தோம். அவர்கள் யார் என்றால், அன்னை உமையவளின் மகள், அன்னை லட்சுமியின் மகள், சிவபெருமானின் வளர்ப்பு மகள், பரந்தாமனின் வளர்ப்பு மகள், மெல்கி சேதேக்கின் வளர்ப்பு மகள். இன்னும் இதுபோன்று பொறுப்பாளர்களின் பெண்கள் பிறந்து மனு உடல் எடுத்த போதும் ஆன்மாவாய் இருந்த போதும் ஒன்றாகவே இருக்கும் வாய்ப்பு பெற்றோம். எனக்கு மலர்கள் பிடிக்கும். வெள்ளையாய் இருக்கும் பெயரில்லா பூவும், தாமரை ஆளுக்கு நீரில் குவிந்து காணப்படும் மலரும், செண்பகாவிற்கு ஒரு மலரும், பிச்சிக்கு ஒரு மலரும், தாளம்பாவிற்கு ஒரு மலரும் பிடித்து போக வளர்க்க ஆரம்பித்தோம். மனு உடல் எடுத்தபோது பிரிக்கப்படாத பூமி எங்கும் இந்த மலர் விந்துக்களை தூவினோம். பணியாளர்களும் செய்தார்கள். திடீரென்று தாளம்பாவிற்கு ஒரு ஆசை, இவற்றிலிருந்து ஏன் நறுமணம் வீசக்கூடாது என்று. ஓடினோம் டொமினிக்கிடம். வியந்தான், யோசித்தான், முடியும் என்றான். பின் வருந்தினான். உங்களின் 3வது பிறவியோடு முடித்துக் கொள்கிறீர்களா என்றான். மண்ணில் படியும் தியாகம் செய்ய முடியுமா என்றான். எவ்வளவு காலம் என்றோம். ஒரு மலர்களில் 1 கோடி தலைமுறை என்றான். ஆனாலும் என் விஞ்ஞானம் என்றால் வெறும் 10 தலைமுறை போதும். மண்ணின் வாசனைகளை, மூலக்கூறை அறிந்துவிட்டால் 10 தலைமுறைக்குள் உங்களை விடுவிப்பேன். பெரியோர்களிடம் யோசனையும் சம்மதமும் கேளுங்கள் என்றான். விரட்டி விரட்டி அடித்தார்கள். மீண்டும் டொமினிக்கிடம் வந்தோம். உன்னால் மூலக்கூறுகளை பிரித்தெடுக்க முடியுமா என்றோம். முடியும் என்று நம்புகிறேன் என்றான். சம்மதம் கேட்காமல் படிந்தோம். வாடியாவிற்கு 1,55,345வது முறையாக மண்டையடி. கவலையுற்றது. டொமினிக் இதில் இறங்கினான், வென்றான். 8வது தலைமுறையிலேயே எங்களை விடுவித்தான். இன்று வரை எங்களின் முயற்சிகளை பொறுப்பாளர்களுக்கு காணிக்கையாக்கி கொண்டே இருக்கிறோம், கழுத்தில் தொங்கியபடி. ஒரே ஒரு சிறு வருத்தம், எங்களின் உயிர் தோழியாம் ஸ்வர்பா மட்டும் ஆராய்ச்சிக்காய் வாடியா கட்டாயமாய் அழைத்து கொள்ள அவள் செல்ல வேண்டிய நிர்பந்தம். சென்றாள். அவள் போன பின் டொமினிக்கும் அந்த உயிர் ரக என் வாசனையெல்லாம் தூக்கி சாப்பிடும் அளவிற்கு ஸ்வர்பா இல்லாததால் வெறும் அழகுக்காக மட்டும் காம்பவுண்டு சுவர்களில் காகித பூக்களாய் காட்சி தருகிறது. காகித பூக்கள் ஒரு காலத்தில் விலை மதிக்க முடியாத ஸ்வர்பா